ஆதி சொல்லிட்டு ஆதி அவைகளை சேர்க்கும். ஆமென். செபிப்போம். துதிக்கிற எங்கள் தேவனே, மீ ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. யாவா யாசாமே ஷாவே இந்த ஆசிரியப்பட்ட அப்பா நாராயணில் ஆண்டவரே அப்பா, நாட்களுக்குரிய வார்த்தை கொண்டு பரிசுத்த ஆவியில் எங்களோடு பேசும். இந்த வார்த்தையை கேட்குற பிள்ளைகளுக்குரிய வார்த்தையை தேவன் கட்டடிவீராக. நாமத்தை மையப்படுத்தும். இந்த வார்த்தை கிரியை செய்யும்படியா செபிக்கிறேன். திருகர்சி மோசோடு சாமுலோடு பேசினவர் ஒருவரோடு கூட பேசும். யாசுவா மெசியாவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென். உட்காரும். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய யாசுவா மெசியின் பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. சகோதர சிநேகம் அப்படின்னு வேதம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் வேதத்தை வாசிக்கிற அநேக சகோதர சிநேகம் பற்றி தெரியாது. சகோதரனுக்கு சகோதரன் என்ன பண்ணுவாங்க? துரோகம் பண்ணுவாங்க. சில நிறைய காரியங்கள் நான் பண்ணி பார்த்துருக்குறேன். நான் அதை பேரை சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்க செய்தி என்ன செய்வாங்க, கேட்பாங்க. ஒருவர் இருக்கிறாரு, அவருடைய 3 அண்ணிமார்கள் 3 அண்ணங்களும் செத்து போயிட்டாங்க. அவங்க பிள்ளைகள் உண்டு. இவர் சம்பாதிச்சு என்ன செய்கிறாரு, அந்த அண்ணன் பிள்ளைகளுக்கெல்லாம் படிக்க வச்சு உதவி செய்கிறார். இவர் ஒருவர் தான் கவர்மெண்ட் ஜாப். இது யார்? ஒரு உலகம்னு செய்கிறத நம்ம காண முடிகிறது. யார் செய்கிறது? யார் செய்கிறது? ரட்சிப்பை அறியாத உலக மனிதர்கள். நம்ம அதை கவனிக்கணும். ரட்சிப்பை அறியாத என்ன செய்கிறாங்க? உலக மனிதர்கள் நிறைய நன்மையான காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் நான் செவத்துக்கு போனால் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறவங்க என்ன செய்கிறாங்க? என்ன செய்கிறாங்க? அவங்களுக்குள்ள கொலை பாதகங்கள் ரொம்ப மிகுதியாய் காணப்படுது. என்ன காணப்படுது? என்ன காணப்படுது? கொலை பாதகங்கள் என்ன காணப்படுதான்? கொலை பாதகங்கள் காணப்படுது. நம்ம அந்த இடத்த சரியா கவனிக்கணும். மெசியா சொன்னாரு, பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய நீதி உங்கள் நீதி அதிகமாகிவிட்டால் ஏன்னா இங்கே போக மாட்டேன், பரவாயில்ல பிரவேசிக்க மாட்டீர்கள். இப்போ உலகத்தான் தான் குடும்பத்தில் உள்ளவங்க தன் அண்ணனுங்க 3 பேர் செத்து போன ஒரு பாடு அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறதும் அந்த பிள்ளைகளை உதவி செய்கிறதும். படிக்கிறேன்னா கையில் காசு கொடுக்க மாட்டார் அவர். எந்த அண்ணியும் கூப்பிட்டு கையில் காசு கொடுக்க மாட்டார் அந்த மனுஷன். ஸ்கூலில் சேர்க்குறவரையும் காலேஜ் சேர்க்குறவரையும் பேசாமல் தான் இருப்பாராம். சேர்த்த விற்பாடு அங்கே போய் என்ன செஞ்சிருவார்? ஃபீஸ் கட்டி வந்துடுவார். அவ்வளோதான். சேர்த்த விற்பாடு ஃபீஸ் கட்டுறார். சேர்த்த என்ன செய்கிறாரு? ஃபீஸ் கட்டுறார். நம்ம அதை கவனிக்கணும். இப்போ தேவனுடைய பிள்ளைங்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? என்ன செய்கிறாங்க? அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குது? நம்ம அதை கவனிக்கணும். வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிப்போம். மீசியா அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது அல்ல. பிணியாளிக்கு தான் வைத்தியம் தேவை, சுகமுள்ளவங்களுக்கு கிடையாது. அடுத்து வாசிப்போம். பழியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதன் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனதிற்கு அழைக்க வந்தேன். அல்லேலூயா. இப்போ நம்ம இந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். பிணியாளிகளுக்கு தான் வைத்தியம் தேவை. ஏன்னா ஒரு பிணியுமே கிடையாதுன்னா எளியும் போயிடலாம். இந்த செய்தியை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னது? சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. யாரு சுகமாக இருக்கிறா? யாரு சுகமாக இருக்கிறா? சுகமாக உள்ளவங்களாம் எளிமையாக வெளியில் போயிடலாம். சுகமுள்ளவங்க செய்தியை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்லுங்கள், யாரான சுகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு வசனம் சொல்லுவேன். நான் சுகமாக இருக்கிறேன், நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன்
நான் எப்படி இருக்கிறேன்? ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னால் அதுக்கு நான் வசனம் சொல்லுவேன். நம்ம அதை நன்றாக வேதத்தை கவனிக்கணும். நம்முடைய தேவன் இப்போ நான் சொன்னேன்ல, அவர் காசு கையில் கொடுக்க மாட்டார். சம்மந்தப்பட்ட காலேஜில் போயிட்டு ஃபீஸை கட்டிடுவார் பிள்ளைகளுக்கு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யாரும் போய் பேச முடியாது. ஆளை பார்த்தா கடுகடுன்னு இருப்பார். ஆனால் எங்கே வச்சுருக்காரு? இறக்கத்தை மனசுக்குள்ளே வச்சுருக்காரு. இறதை எங்கே வச்சுருக்காரு? மனசுக்குள்ளே வச்சுருக்காரு. மெஸ்ஸியா என்ன சொன்னார்? இது எதை குறிக்குது? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இப்போ பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைக்கணும்? பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும். அல்லேலூயா. பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குது? எனக்கு பொக்கிஷம் எங்கே இருக்குது? ஒருத்தருக்கும் பொக்கிஷம் எங்கே இருக்குது? முதலாவது நம்ம பொக்கிஷம் நம்முடைய இருதயம் எதை சார்ந்து இருக்குதுங்கிறது நமக்கு முக்கியமான கேள்வி. இருதயம் எங்கே இருக்குது? யார் என்ன பண்ணாலும் ஒரு தெளிவு. அந்த பெரிய தொழிலதிபர் பட்டுள்ளது வந்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்திருக்காரு. வாங்க பதர் அப்படின்னு. எனக்கு பஸ்ஸுக்கே காசு இல்லை அப்படின்னாரு. எனக்கு என்ன செய்யலை? பஸ்ஸுக்கே காசு இல்லை. நாங்கள்லாம் ஒன்றா கூடி ஜோம் பண்ணுவோம். எனக்கு பஸ்ஸு காசு அப்போ நீ 5 ரூபாங்கிறப்ப ஜோமெண்ட்டு போகிறப்ப அவர் என்கிட்ட 100 ரூபா எடுத்து வைப்பார். சிலர்னா 500 ரூபா எடுத்து வச்சுருவார், வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பரிதாபமாக போச்சு. நீங்கள் வாங்க அப்படின்னு. எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லை. ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சு. ஏதாவது எனக்கு வேலை செஞ்சு நான் பொழைச்சிக்கிறேன், ஏதாவது வேலை கொடுங்கன்னாரு. என்கிட்ட என்ன வேலை இருக்குது? என் ஆட்டோ வச்சு ஒரு வாரம் ஓட்டுங்க அப்படின்னு. ஆட்டோ கொடுத்தா அவர் என்ன செய்யலை? ஆட்டோ அலசுது, ஓட்ட தெரியல. இந்த வாடகை எடுத்து மாட்டா வாடகைக்கு தரேன்ட்டாங்க. அவர் மனைவி போன இடுப்பு வலிக்கும் அவருக்கு, ஆட்டோ கொடுக்க வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்போ என்ன செய்கிறது? நான் சர்பத்து போட்டோமாங்கிறாரு, துணி வாங்கி விற்கலாமான்னு கேட்குறாரு, மீன் விற்கலாமான்னு கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு நாள் வச்சுருந்தேன், அப்புறம் வீட்டுக்கு போகிறேன்னாரு. அப்புறம் நவதானியம்லாம் வாங்கி கொடுத்து பஸ்ஸு காசு கொடுத்து நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். பஸ்ஸுக்கு அவர் காசு கொடுத்து தான் வர சொன்னேன். அப்போ நம்ம எங்கே பொக்கிஷத்தை வைக்கணும்? நான் அதை பற்றி என்ன செய்யலை. அவர்கிட்ட ஒன்று சொன்னேன். அந்த நாட்களில், அதாவது 96க்கு பிற்பாடு நினைக்கிறேன், 1996 பிற்பாடு அவர் ஞானஸ்தானம் சத்தியம் சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தார். பிற்பாடு அவர் போகிற சபைக்கும் அந்த ஊழியக்காரர் இவருக்கு பிரச்சனை வந்த பிற்பாடு இவர் என்ன பண்ணிட்டார்? அதை விட்டு பிரிஞ்சு போய் பிதா குமாரெலாம் எடுத்தார். நம்பரும் தொழிலதிபராக இருந்த அவர் இன்னைக்கு நடுத்தருக்கு வந்துட்டார். அவர் வந்ததே தெரியல. எப்படி நிலைக்கு வந்தேன்னு சொல்லி அவருக்கு தெரியலங்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட வேலை பார்த்த பிளம்பிங் வேலை எல்லோரும் வெளியில் போயிட்டான். எல்லாம் எதிராக மாறிட்டான். அப்போ பேரை சொல்லி கேட்டேன், இவங்க எல்லாம் எதிராக மாறிட்டாங்க. நான் சொன்னால் கேட்பாங்க, அது அப்போ இப்போ கேட்க மாட்டாங்க அப்படின்னாரு. அப்போ இப்போ கேட்க மாட்டாங்கன்னு அப்போ சொன்னேன். கடைசியாக சொன்னேன், சத்தியத்தை சொன்னேன். மெஸ்ஸியாவை குறித்து நான் பேசினேன். பிறகு மெஸ்ஸியா சொன்ன காரியங்களை வச்சு சொல்லிவிட்டு, நீங்கள் போங்க, உங்களோடு ஒருமனப்படுற ஒரே ஒரு ஆளை மட்டும் வச்சு என்ன பண்ணுங்கள், பட்டுக்கோட்டையில் ஜெபத்தை ஆரம்பிங்க. ஏன்னா அவர் சொன்னால் இன்னைக்கு கேட்கக்கூடிய எத்தனை பேர் உண்டு? ஒரு இடத்த பிடிங்க, ஒரே ஒரு ஆள் ஆராதிங்க, செய்தி கொடுக்க நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வர்றேன், இதை முடிச்சுட்டு நான் வரேன்னு சொல்லியிருக்கிறேன். இதற்காக என்ன பண்ணுங்கள், செபித்து கொள்ளுங்கள். இதை நான் சொல்கிறத தேவன் அறிவா, அவர் காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கவனிக்க வேண்டிய இடம் எங்கே கவனிக்கிறோம், நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறதான்
நம்ம அதை புரிந்து கொள்ளணும். இந்த மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுது. 23ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழு இருளாக இருக்கும். அந்த இருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். அப்ப கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கு. 22ஆம் வசனம் சொல்லுது, நம்ம கண் ஒரு தெளிவான பார்வையா வேதத்தை பார்க்கணும். நம்முடைய கண் தெளிவான பார்வை வேதத்தை பார்க்கணும். வேதம் ரொம்ப சரியாக எழுதப்பட்டிருக்கு. மொழிபெயர்ப்பில் சில குளறுபடிகள் உண்டு. அதை தேவனுடைய கிருபையாக நம்ம கலெக்ஷன் பண்ணி நம்ம பெற்றுக்கொண்டோம். இந்த காரியத்தில் நம்ம கண் எப்படி இருக்கணும்? தெளிவாக இருக்கணும். நான் கொஞ்சம் கூட என்ன செய்யலை, அவரை குறை சொல்லலை. ஏன் குறை சொல்லலைன்னா, எனக்கு தெரிஞ்சு அவர் சொந்தக்காரன் இல்லாத எத்தனை பேத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுக்குற பொருளை படிப்பு விஷயம் வாரி வழங்கியிருக்கார். இன்னைக்கு நடுத்தருவில் நிற்கிறார், கஷ்டப்படுறாரு. அதை பார்த்து என்ன அவ்வளோ வேதனை. நானும் அவரெல்லாம் சேர்ந்து இன்றைக்கு வயசான ஊழியர்கள், அன்றைக்கி இளம் ஊழியர்களாக இருந்தவங்கள்ட்ட நாங்கள் ஒரு 6-7 பேர் டீமை என்ன பண்ணுவோம், எல்லா மீட்டிங்கும் போய் கலந்துக்குவோம். போயிட்டு அதெல்லாம் சரியில்லை, அவங்க வசனம் எதிராக பேசுகிறாங்கன்னு என்ன பண்ணோம், ஒரு நாள் முடிவு பண்ணி எங்கேயுமே போகிறது கிடையாது, பேசாமல். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, வீட்டிலேருந்து ஜெபம் தான், நம்ம கூடி ஜெபம் பண்ணுவோம், வீட்டில் ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபம் பண்ணுறப்போ ஒரு நபர், அவர் பேர் ஜோசப்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லோரும் கூடி ஜெபம் பண்ணுறோம். அப்போ தேவன் காமிச்சார், எல்லோரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பட்டுக்கோட்டையில் கல்பனா லாட்ஜில் மாடி உதவிகள் கொடுத்துட்டாங்க ஜெபம் பண்ணுறதுக்காக வேண்டி. அவங்க ஒரு புறஜாதி, அவங்க என்ன செய்கிறாங்க, ஜெபம் பண்ணுறது எங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. மாடியில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது அங்கே உள்ள ஊழியக்கார லாஜில் கூத்தடிக்கிறாங்க சொல்லி அவர் பேசினார். நாங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு அவர் ஓனர் பார்த்துட்டு போவார், ஜெபம் பார்த்துட்டு போவார். அவர் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் ஒருத்தர் என்ன பண்ணார், ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப டக்கு எல்லாமே பீடி குடிக்கிறார், சிகரெட் பற்ற வச்சுட்டார். பற்ற வச்சு போக போயிட்டுருக்குது. எப்போ ஜெபம் பண்ணிட்டு தரிசனம் கொடுக்குறாரு, தரிசனத்தில் ஒருத்தர் இதை பற்ற வைக்கிறாரு. அப்போ நான் சொன்னேன், இவர்கிட்ட சொன்னேன், அதை என்னைய யாவப்படுத்தினேன். அப்போ நான் இயேசு கிறிஸ்துவை பேராக சொல்லி ஜெபம் பண்ணோம். அப்போ அவரை பற்றி காமிச்சார். உங்கள்கிட்ட சொன்ன யாவும் இருக்கான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாரு. அவர் தான் ரொம்ப திங்கு பண்ணிட்டாருன்னாரு. அவர் தான் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, ரொம்ப திங்கு பண்ணிட்டாரு. இது நடந்து 20 வருஷத்துக்கு மேலாகுது. அப்போ நம்முடைய தேவன் நமக்கு எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பின்னாடி ஒரு நபர் செய்யக்கூடிய காரியங்களை முன்கூட்டியே நமக்கு காண்பித்து விலகும்படியாக அவர் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவரும் அவர் பையனை ரொம்ப எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணி நல்லது தான் செஞ்சேன், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எடுத்து பண்ணலைன்னா தொடர்ந்து பண்ண வேணாம், நான் பேசட்டுமான்னு கேட்டேன். நான் பேசட்டுமா, பேசி என்ன பண்ணுறது, எடுத்தலாமான்னு பார்த்தா போய் என்ன செய்யணும், அந்த வேலையை நம்ம செய்யணும். ஏன்னா வசனம் சொல்லுது, நம்ம ரொம்ப இப்படியே என்ன செய்யக்கூடாது, குனிஞ்சுக்கிட்டே போகக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, நம்ம என்ன செய்ய, குனிஞ்சுக்கிட்டே போகக்கூடாது. மருவத்தில் கொடுக்கணும். மருவத்தை என்ன செய்யணும், நம்ம சரியாக கொடுக்கணும். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. வேதம் என்ன சொல்லுது, மிக தெளிவாக சொல்லுது. நம்ம அதை மறந்துடக்கூடாது. வாசிப்போம். நீதிமொழியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏழையுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரி ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலை பெற்றிருக்கும். அல்லேலூயா. ஏழையினுடைய நியாயத்தை, இன்னைக்கு இவர் ஏழை ஆகிட்டார். இவர் தான் ஒருத்தனை வேலைக்கு விடுறாரு ஒரு பெரிய நிறுவனத்தில். இவருக்கு முன்னாடி, இவன் போகிறதுக்கு முன்னாடி இவர் நல்லாவே தெரியும், எனக்கு நல்லா தெரியும், வேலைக்கு விட்டார்.
இவருக்கு எதிராக வேலைக்கு விட்டவன் செயல்பட்டாலும் அந்த தலைமை ஓனரை தவிர பாக்கி எல்லாம் என்ன பண்ணிட்டான், இவருக்கு எதிராக அவன் மாற்றி விட்டான். இவர் கொண்டு விட்டான்ல, இவர் யார் அப்படி விட்டானோ அவன் எல்லாரும் இவருக்கு எதிராக மாற்றி விட்டான். இது எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான காரியமாக இருக்குது. இவன் யாருன்னு கேட்டால், நாங்கள் ஊழியத்தில் ஊழிய நாட்களில் இவனுக்கு 2 வயசு, அவன் தான் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கிறான். இது எவ்வளோ பெரிய ஒரு கேடான காரியமாக இருக்குது. ஆகையினால நம்ம வசனத்தினுடைய சில காரியங்களை செய்யணும். ஏழுடைய நியாயத்தை உண்மையாக விசாரி ராஜாவின் சிங்காசனம் என்று நிலைத்திருக்கும். அல்லேலூயா. அப்போ சில விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், உண்மையாக விசாரிக்க ரொம்ப முக்கியம். எதை எப்படி விசாரிக்கணும்? உண்மையாக விசாரிக்க வேண்டும். ஏழையுடைய நியாயம் வேதம் சொல்லுது, ஏழை அப்படின்னா என்ன செய்வான்? அவன் ஏழை தானே, அவனுக்கு என்ன? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏழையும் பாலையும் ஒண்ணுமாங்க. அர்த்தம் தெரியுமா? ஏழையும் பாலையும் ஒண்ணுதான். தெரியுமா தெரியாது உங்களுக்கு? என்ன ப்ரொஃபஸர் சார் சொல்லுங்க பாப்பா, ஏழையும் பாலையும் ஒன்று தான் சொல்லுவாங்க. ஏழையும் பாலை இருக்குல்ல, மரத்தோட பாலை, அந்த பாலை ஏழையும் ஒன்றா. அதை ஷார்ட்டாக சொல்ல போனால், பாலை எதுக்கு நெருப்பில் போடுற மாதிரி ஏழை நெருப்பில் போடலாமா? எப்படியா? பாலை எதுக்கு நெருப்பு முடியாது, ஏழையும் முடி எரிச்சிடலாம், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இந்த பூமியில் மனு சொல்லிகிட்டு இருக்கிறான். ஆனால் நம்முடைய தேவன் என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம கவனிக்கணும். நம்முடைய தேவன் என்ன சொல்கிறாரு? வேதத்தில் அநேக காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்முடைய தேவன் சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன, அது ரொம்ப முக்கியம். நம்ம தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிக் கொடுக்குறோம், தேவனை சார்ந்து ஓடுகிறோம். தேவன் சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன? ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 9வது சங்கீதம் 9 நம்ம வாசிப்போம். ஏழையாக இருக்கிறான், அவன் சிறுமையாக இருக்கிறான், அவனை நொறுக்கிடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது நமக்கு என்ன செய்யும்? பின்னடைவே உண்டு பண்ணும். இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சிறுமைப்பட்டவனுக்கு யாஸ்வா அடைக்கலமாக இருக்கிறார். அது யாராக இருந்தாலும் சரி, சிறுமைப்பட்டவனை போய் ஒருத்தன் நெருக்குனா அவரே தஞ்சமாக வந்துடுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சிறுமையாக இருக்கிறோம். யாக்கோபு சிறுத்து போனோம், நம்ம சிறுமையாக இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், இவ்வளவு கடன் இருக்குது, கடனை அடவச்சுன்னு சொன்னோம். அப்படி இருக்கிறப்ப நம்மளை விட்டுட்டு எங்கேயோ புல் பசுமையில் ஓடுனா நமக்கு இது நன்மையை கொண்டு வரும். நம்ம என்ன பண்ணோம்? நன்மையை கொண்டு வரும். ஏன்டா நம்ம இதை விட்டு போனோம்னு சொல்லி காலம் முழுக்க கண்ணீர் ஒடிக்கிற மாதிரி சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்துவா. அல்லேலூயா. ஏனெனில் வேதம் சொல்லுது, சிறுமைப்பட்டவனுக்கு யாஸ்வா அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். யாஸ்வாவே, நீர் கைவிடுகிற தேவன் அல்ல. நாமத்தை சரியா நம்பி இருந்தா வெளியே போக மாட்டார்கள். அங்க பசுமையா இருக்கு, இங்கே பசுமையா இருக்குது. இங்கேருந்து பார்த்தா அங்கே புதுக்கோட்டை பசுமையாக தெரியும், அங்கேருந்து பார்த்தா இங்கே பசுமையாக தெரியும். ஆனால் நாமத்தை நம்புனா பின்மாறி போக மாட்டாங்க. நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பி இருப்பார்கள். சியோனிலே வாசமாக இருக்கிற யாஸ்வாவை கீர்த்தனம் பண்ணி, எனக்கு மட்டும் தேவன் அற்புதம் செஞ்சாருன்னா எங்கள் சொந்தக்காரெல்லாம் வந்துடுவாங்க. ஒருத்தரை கொண்டு வர முடிஞ்சால் வந்தவங்கள நான் போகிற நீ வரக்கூடாது, நான் போகல என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. 18ஆம் வசனம் சொல்லுது, எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவது கிடையாது. தேவனுடைய பார்வையில் ஒரு நபர் எளியவராக இருக்க வேண்டும். எப்படி?
தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கணும்? எளியவராக இருக்கணும். நம்மளை தேவன் மறக்காத தேவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. நம்மளை யாரா இருக்கார்? தேவன் மறக்காத தேவனாய் இருக்கிறார். ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் உண்டு. அப்போ ஃபோனில் என்ன பண்ணோம்? வந்து ஜோம் பண்ணும். சில நேரம் வீடியோ காலில் வரும். அப்போ நான் சொன்னேன், மறந்துடாத அப்படின்னு. என்ன செய்ய வேண்டாம்? மறந்துட வேண்டாம். எதை மறக்க வேணாம்னுச்சு? யூடியூப்பில் செய்தி பார்க்க மறந்துட வேணாம் அப்படின்னு. யாசமே செய்தி யூடியூப்பில் என்ன செய்ய வேண்டாம்? பார்க்க மறந்து விட வேண்டாம். அல்லேலூயா. யாசுவாவே எழுந்தருளும், மனுஷன் பலங்குலாபடி செய்யும். ஆமீன். ஜாதி புத்தி. என்னது? ஜாதி புத்தி. ஜாதிக்குன்னு ஒரு புத்தி உண்டு. என்ன உண்டு? ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு புத்தி உண்டு. அப்ப இவங்களை தேவன் என்ன பண்ணுவாரு? நியாயம் தீர்ப்பான். நமக்கு வந்து என்ன பண்ண? ஜாதி புத்தி நம்ம இருக்கு. நம்ம என்ன செய்யக்கூடாது? ஜாதி புத்திக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா ஜாதியெல்லாம் சொல்றீங்க, அது அவன் பண்ண சொல்லப்படும். நான் சொல்றேன், ஜாதி புத்திக்குள்ள இருக்கக்கூடாது. எங்க வரணும்? தேவனால் மீட்கப்பட்டவர்கள். நம்ம எங்க வரணும்? தேவனால் மீட்கப்பட்டவங்களுக்குள்ள வரணும். அல்லேலூயா. சில ஜாதிக்கும் சில குணங்கள் புத்தியெல்லாம் இருக்கும். அவர்களே தேவன் நியாயம் தீர்ப்பார். நம்ம அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. ஜாதிகள் தங்களை மனுஷன் அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும். நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போய் அந்த இடத்துக்கு போகவே கூடாது. என்ன செய்யக்கூடாது? அங்கே போகக்கூடாது. நம்ம எங்கே போகணும் அப்படின்னு கேட்டால், சங்கீதத்தின் புஸ்தகம் 5வது சங்கீதம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். சந்தோஷித்து என்னாலும் கிம்பியிருப்பார்களாக, காப்பாற்றுவீர். நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்கள். நாமத்தை நேசித்து நம்ம தேவனுக்குள்ள களி கூறணும். யாரை நேசிக்கணும்? நாமத்தை நேசித்து தேவனுக்குள்ள களி கூறணும். உண்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரம். அடுத்து தேவன் தான் நம்மளை ஒன்று காப்பாற்றணும். நான் பல முறை சொல்லுவேன், ஒவ்வொரு காலகட்டங்களிலும் என்னை தேவனே காப்பாற்றினா. நீங்களும் அப்படி மனசார சொல்லணும். இல்லை தேவனை காப்பாற்ற நான் இதை பண்ணினேன், நான் ஒரு மாத்திரை போட்டேன் அதான் என்னை காந்து பண்ணாருன்னா நீங்கள் விழுந்துட்டீங்க. நான் ஒரு மருந்து குடித்தேன் எனக்கு விழுந்துட்டீங்க. மருந்து குடிக்கலாம், மாத்திரை சாப்பிட்டுக்கலாம், ஊசி போட்டுக்கலாம், ஆனால் ஜீவனுக்கு அதிபதியா. அல்லேலூயா. உங்களை மாத்திரை போட வேணாம்னு சொல்லலை, ஊசி போட வேணாம்னு சொல்லலை, மருந்து குடிக்க வேணாம்னு சொல்லலை, ஆனால் ஜீவனுக்கு அதிபதியா அவரை சார்ந்து இருக்கணும். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்கள். நாமத்தை நேசிக்கிறீங்களா? என்ன வேண்டும்? களி கூறுதல். தொடர்ந்து வாசிப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதித்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். பெரிய பெரிய தலைவர்களாக பாதுகாப்பை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அப்படி பாதுகாப்புள்ள தலைவர்களே பல நேரங்களில் விபத்து உண்டாயிடும். பாதுகாப்புள்ள தலைவர்களுக்கு பல நேரங்களில் விபத்து வந்துடும். ஆனால் தேவன் நம்மளை பாதுகாக்கிறாரு, அது யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு சொன்னார் ஒரு சாட்சி, நம்மெல்லாம் கூடி ஜெபம் பண்ணுறத, அவரை கொலை செய்யும்படி என்ன செய்கிறாங்க, பட்டுக்கோட்டிலேருந்து அவரை வர சொல்கிறாங்க. எங்கே? இந்த கர்நாடகத்தில் வர சொல்லி சொல்கிறாங்க. அவர் ட்ரெயின் ஏறிட்டார். நீ ஏறுங்க, நான் ஏறுங்கன்ட்டார். ஏறிட்டார், ஆனால் ஏறலை. இவர் கூட அங்கே அவர் பேர் நல்ல பேர் ராமநாதன். அவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் பையனை அனுப்பி விடுறாரு. 2 பேரும் போய் கர்நாடகத்தில் இறங்கிட்டாங்க. இறங்கின ஒரு பாடு இறங்கி 10 அடி போகிறாங்க. அதான் தெரியும், இறங்கி 10 அடி போகிறாங்க. இங்கே வராமல் இருந்தாலும் அவர் என்கிட்ட பல முறை சொல்லுவார், ஃபோன் பண்ணி எனக்காக ஜோம் பண்ணிக்குவார். 10 அடி போனதான் இவருக்கு தெரியும், என்னோட இவருக்கு தெரியாது. அதுக்கப்புறம்
ஒரு 6 கிலோமீட்டர் அந்தாண்ட ஒரு கிராமத்தில் இருக்கார். தொடர்ச்சியாக இவங்க ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நெருங்கி அத்தனை கால் வந்துருக்கு. அதெல்லாம் எந்த காலுமே தெரியல. பார்த்தா அத்தனை மிஸ் கால் ஆகிருக்கு. சரி, ஏதோ பிளான் இருக்குது. அப்போ கேட்டிருக்காரு, ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. என்னங்கிட்டு எந்த ஊருக்கு கேட்டு இந்த கிராமம்? அப்போ இதுக்கும் கர்நாடகத்தில் எவ்வளோ தூரம்? அது 6 கிலோமீட்ரு. எப்படி இவ்வளோ தூரம் வந்தோம்னு சொல்லி தெரியலையே அப்போன்னு சொல்லி மறுபடியும் பசை பிடிச்சி திரும்ப கர்நாடகத்தை பட்டுக்கோட்டை போயிட்டார். போனதுக்கு அப்புறம் ஃபோன் எடுத்திருக்காரு. அவர் என்னடா எங்கடா இருக்கிறேன்னு கேட்டிருக்காரு. நான் பட்டுக்கோட்டை திரும்ப வந்துட்டேன். எப்படி வந்தேன்? நான் உன்னை தேடினமே ரயில்வே ஸ்டேஷனில் உன்னை என்ன செய்யணும் தேடினமே. என்ன செய்கிறாங்க? கொலை பண்ண கொண்டு போயிருக்கிறாங்க. நல்லா பார்த்துங்க. அவர் நாமத்தை யாசோவா அறிந்து கொள்ளலை. தேவன் அவர் கிருபையாய் பாதுகாத்தார். சாட்சி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், எவ்வளோ பேர் நன்மை செய்யிருக்கிறீங்க, நீங்கள் வர்றது எனக்கு தெரியாது. நீங்கள் வருவீங்க தான் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு. இல்லை நீங்கள் தரையில் தான் படுக்கணும் அப்படின்னு. அதனால பரவாயில்ல, நான் கீழே படுக்க வேணாம், நீங்கள் மேலே படுங்க. நான் உங்களை என்ன செய்யலை, ஏழையாக பார்க்கல, நான் பழைய பார்வையில் தான் பார்த்துட்ருக்கிறேன்னு. பழைய பார்வை என்ன செய்யலாம், உங்களை பார்த்துட்ருக்கிறேன். நீங்கள் முன்னோட என்ன செய்யலாம், நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். அப்போ தான் நான் சொன்னேன், நான் யாசோ மிஷில் தான் நான் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் தன்னுடைய வித்துக்களை எப்படியெல்லாம் காப்பாற்றுவார் நம்ம நல்லா தெரிந்து கொள்ளுங்க. சங்கீதம் 16 சொல்லப்பட்டிருக்குது, வாசிப்போம். தேவனே காப்பாற்றும், உண்மை நம்பியிருக்கிறேன். தேவனை நம்புற உண்மைன்னு சொன்னா. சங்கீதம் 18 சங்கீதம் 21 வாசிப்போம். யாசோ வழிகளை கை கொண்டு வந்தேன். தேவன் நம்மளை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அடுத்த வசனம், அவருடைய நியாயங்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். அவருடைய பிரமாணங்களை நாம் தள்ளி போடக்கூடாது. தேவனுடைய பார்வையில் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனும் ஒரு துர்க்குணம் இருக்கும். அது மற்றவங்களுக்கு தெரியாது, அது அவங்களுக்கு தெரியும். அவரவருக்கு என்ன உண்டு, ஒரு துர்க்குணம் உண்டு. அந்த குணத்துக்கு அவரவர் தன்னை விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன உண்டு, துர்க்குணம் உண்டு. இந்த போயிட்டு இருக்காங்க மறுபடியும் வண்டியில் போகிறாங்கல்ல, அந்த சைடு பாருங்கள், தற்கொலை பண்ண ஓடினாங்க. ஜெபத்துக்கு வர சொன்னேன், வரலை. அவங்கள அந்த வண்டியில் ஏற்றின கூட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. இங்கே இருந்தப்போ அங்கேச்சுமா அங்கே இந்த வண்டி ஏற்றுறோம், என்ன நல்லா இருந்த வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. பரவாயில்ல, எவ்வளோ பெரிய எதிர்சக்தி இப்படியெல்லாம் செயல்படுது, எவ்வளோ பெரிய எதிர்சக்தி. அப்புறம் சொன்னேன், அவரை கூப்பிட்டு பேசுகிறேன், ஏதோ உட்கார வச்சு பேசுனேன். இப்படி இப்படி இருக்கும், இப்படி இப்படிலாம் போவோம். அது சொந்தக்காரவங்களும் அங்கே இருக்கிறாங்க, நான் வர முடியாதுன்னாரு. சரி, வர முடியாட்டி பரவாயில்ல, செத்து போயிடுறது அப்படின்னு. வராட்டியும் பரவாயில்ல, என்ன போயிட வேணாம், செத்து போயிட வேணாம். உங்களுக்கு தேவை என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பிள்ளையை கொடுத்துருக்காரு. இந்த பிள்ளைய என்ன பண்ணிடுறாங்க, நீங்கள் தண்டிச்சிடாங்க, நீங்கள் உயிரோடு இருங்க அப்படின்னு. ஆனால் அவங்க நேரம் எதிராக செயல்படுவாங்க, அதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. ஆனால் என்ன பண்ணுங்க நீங்கள் உண்மையாக. அப்போ என்ன உண்டு, துர்க்குணம் வந்து அநேக மனுஷனுக்கு இருக்கும், எல்லா மனுஷனுக்கு உண்டு. அது என்ன பண்ணணும், அது துர்க்குணங்களுக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்வதற்கு தேவன் நமக்கு நல்லவராக இருக்கணும். தேவன் நமக்கு வேறாக இருக்கணும், நல்லவராக இருக்கணும். எல்லாம் காத்துக்கொள்ள முடியாது. தொடர்ந்து வாசிப்போம். தேவன் நமக்கு பலனளிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம கைகள் சுத்தம், கைகளில் சுத்தம், கைகள் சுத்தம். நம்ம சங்கீதத்தில் 15 வாசிப்பா தெரியும், கைகள் எப்படி இருக்கணும், சுத்தம். அப்ப தேவன் நமக்கு பலனளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன்னா யாரா இருக்கிறாரு, பலனளிக்கிற தேவனாய் இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம்
26ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனால் சாட்சி பெறக்கூடிய பிள்ளைகளால் அந்த பூமியிலே வாழ வேண்டும். அந்த துப்புரத்தை விலக்கி காத்து தேவனை பிரியமா அவர் சார்ந்து இருந்து நம்ம என்ன செய்யணும்? தேவன் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும். அது மாதிரி நம்ம இந்த பூமியில் என்ன செய்யணும்? வளர வேண்டும். அல்லேலூயா. சாட்சி கொடுத்தீரே, ஞான சண்டை எல்லாரும் போறாங்களே, யோவான் பிரயோத்தரமாக என்ன செய்ய முடியாது? அங்கே போனால் கிடைக்கும், இங்கே போனால் கிடைக்கும். அங்கே சபையில் ஆடுறாங்க, குதிக்கிறாங்க, டைவ் அடிக்கிறாங்க. அங்கே என்ன செய்கிறாங்க? ஆடுறாங்க, குதிக்கிறாங்க. தாவீது ஆடினார். தாவீது ரோட்டில் ஆடினார். அரவேக்கர் ரோட்டில் ஆடினார். தாவீது சபையில் ஆட கிடையாது. அது எங்கே ஆடினார்? சபையில் ஆட, ரோட்டில் ஆடினார். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? கிறிஸ்தவன்னு சொல்கிறவங்க சபையில் ஆடுறாங்க. எங்கே ஆடக்கூடாது? சபையில் ஆடக்கூடாது. எங்கே ஆடக்கூடாது? சபையில் ஆடக்கூடாது. இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எங்கே ஆடக்கூடாது? சபையில் எப்படி இருக்கணும்? சபையில் அதுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது, அப்படி தான் இருக்கணும். சபையில் நினைச்சக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. அப்போ தேவன் நமக்கு, நாம் தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். 28ஆம் வசனம் வாசிப்போம். யோவான் 3. நான் கிறிஸ்து அல்ல, நீங்களே சாட்சி. அல்லேலூயா. ஜனங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும். என்ன செய்யணும்? சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும். சாட்சி இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. ஒரு மனுஷன் இந்த பூமியில் சாட்சியாய் வாழவில்லை என்று சொன்னால் என்ன செய்ய முடியாது? பரலோகம் போகும். நான் சொன்னேன், இப்படி பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம், திருச்சியில் தொழிலதிபர் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அவன் எப்படி இருக்காங்க? அன்னைக்கு எல்லாம் போண்டியாக இருக்கிறான். ஏன்? நாங்கள்லாம் ஆரம்பத்தில் கூடி ஜெபம் பண்ணோம். அவங்களாம் எங்கே வரணும்? சத்தியத்துக்குள்ளே வரணும். ஆகையினால தேவன் அப்படி வச்சுருக்காரு. நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த பொசிஷனில் இருப்பாங்க. நான் இங்கேருந்து பார்க்க போவேன். கையில் இருந்தால் போச்சு, இல்லை செக்கரிச்சு கொடுத்துருவான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். கையில் காசு இருந்தால் வந்தார் அவர், டக்குன்னு பீரோட திறப்பார், அப்படியே அள்ளி கொடுப்பார், போங்க அப்படிம்பார். அவர் திருச்சிக்காரன் அப்படி தான், என்ன இருக்குது அப்படி கொடுத்துருவார். இவங்கெல்லாம் ஏன் பூண்டியாக்கி தேவன் வச்சுருக்காரு? நான் யோசிப்பேன். இவர் என்ன செய்யணும்? சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். அப்போ சத்தியத்தை கொடுத்து என்ன பண்ணேன்? நான் நம்மளுடைய யூடியூப்பை நான் கொடுக்கல, இது ஐயாவோட செய்தி தலைமை போதாரு, அந்த செய்தி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு கொடுத்துட்டு வந்தேன். ஏன்னா அம்மா செய்தி, அவர் செய்தி ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்கள் அதை நீங்கள் பாருங்கள். நிறைய விளக்கம் ஹிந்தியில் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பாரு. அதை நீங்கள் கொடு. இன்னொரு செய்தி யூஎஸ்ஏயில் கொடுத்த செய்தி இருக்குது. அவர் நல்லா இங்கிலீஷ் நாலேஜ், நல்லா என்ன பண்ணுங்கள் பாருங்கள். இப்போ நான் நினைப்பேன், நம்மளோட சேர்ந்தவங்களாம் ஏன் பூண்டியாக வச்சுருக்காரு? ஏன்? அவன் சத்தியத்தை என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளும்படி வச்சுருக்காரு. அல்லேலூயா. நம்ம முக்கியமான என்ன? சத்தியம். மெசியா என்ன சொன்னார்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. விடுதலை சபை கிடையாது, ஊழியக்காரன் கிடையாது, விசுவாசி கிடையாது, ஜெபம் கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையாது. சத்தியம்தான் ஒரு மனுஷனை விடுதலையாக்கும். யாரு? சத்தியம். மெசியா தான் சத்தியம். அவர் சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அல்லேலூயா. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அந்த ஜீவன் நம்மளே பரிபூர்ணப்பட வேண்டும். அப்பதான் விடுதலை. சும்மா நான் ஊர் ஊரா போனேன், எல்லா சபையும் ஏறி இறங்கினேன். எப்படி? எல்லா சபையும் ஏறி இறங்கினேன். எனக்கு எல்லா பாஷையுமே தெரியும். பாஷை தெரிஞ்சு என்ன பண்ணுறது? தெரிஞ்சு என்ன பண்ணுறது? வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னையெல்லாம் ஒருவனும் பிதாவினிடத்தில் வாரான். என்னை அறிந்தானால்
என் பிதாவை அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ எப்படி மூணாக முடியும்? இப்போ இதை விட்டு போகிறவன்லாம் மூணுங்கிற சைத்தான் போய் விழுந்துருவான். மூணுங்கிற சைத்தான், மூணு அது என்ன மூணு? ஒரே தேவன் பிசாசிட்ட சொன்னார், எல்லாம் நமக்கு தர்றேன். இந்த அறவேக்காடு போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், செய்தியில் இதே இடத்துல சொன்னேன், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவன்கிட்ட எனக்கு என்ன கிடையாது, ஒன்றும் இல்லை அப்படின்னு. குற்றப்படுத்த ஒன்றும் இல்லையே. குற்றப்படுத்த தேவன் காமிச்ச ஒருபாடு அவங்கள நான் கேட்காத ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் வரலைன்னு மட்டும் கேட்கல. இவங்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச ஒருபாடு ஏன் திரும்ப வரலை அப்படியே பேசாமல் இருந்தேன். சரி, எப்போ போகிறாங்கன்னு நாளை எண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னதை அவர் அறிவார். இது மாதிரி சிலர் இருக்கிறாங்க, வெளியே போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். நம்ம ஊழியத்தை என்ன செய்யணும், ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அது ஏதோ சொன்னார்னு நினைக்கிறேன். நான் உள்ள சொல்லி எத்தனை மாதம் இருக்கும் சொன்னால, வெளியே போப்போம். சில வெளியே ஆயத்தமாக இருக்கிறாங்க, அரை வர உண்மை இல்லாமல் இருக்கிறாங்க. சொல்லி எவ்வளோ நாள் இருக்கும்? 20 நாள் இருக்கும். இங்கே இருக்கிற யார்ட்டையுமே நான் சொல்லலை, பேசாமல் இருந்தேன். சரி, இப்போ இது என்னது, இது எப்போ இது வெளியே போகுது? சொன்னால மெசியா உங்களுக்கு ஒரு என்னை காட்டி கொடுப்பான். எல்லாரும் யாருன்னு கேட்குறாங்க. இதை வச்சு எவன்ட்டு கொடுப்பானே அவன் தான். இப்போ நமக்கு இந்த சபைக்கு தலைவர் யாரு? மெசியா. அவர் சொல்கிறது தான் சட்டம். அவர் நிற்க சொன்னால் நிற்போம், போக சொன்னால் போவோம், அவ்வளோதான். நிற்க சொன்னால் நிற்போம், போக சொன்னால் போயிட்டு இருப்போம், அவ்வளோதான். அவர் என்ன சொல்கிறாரு? அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் எல்லாமே. இப்போ தொடர்ந்து வாசிப்போம். யோவான் 14 பிலிப்பாரை நோக்கி, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். அதற்கு மேசியா, பிலிப்புவே, இவ்வளவு காலம் உன்னோடு கூட இருந்தும் அறியவில்லையா? கேள்விக்குறி. என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்போம் என்று எப்படி சொல்லலாம்? அல்லேலூயா. என்னை கண்டவன் பிதாவை கண்டான், பிதாவை காண்போம் என்று சொல்லி எப்படி சொல்லலாம்? இந்த அறவேக்காடெல்லாம் சொல்ற காரியம் என்னன்னு கேட்டா, ஏலி ஏலி லமா சபக்தானி என்று சொல்லி அவர் சொன்னாரா இல்லையா? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? அப்ப அவருக்கு மேல ஒருத்தர் இருந்தாரா இல்லையா? ஆகையினால அவர் கைவிடப்பட்டாரா இல்லையா? இப்படி எல்லாம் ஒரு பெரிய கதையை எடுத்து அதெல்லாம் சொல்லி வச்சுக்கிட்டு சொல்லிட்டாரு. ஆகையினால என்ன பண்ணாரு? அவர் கைவிடப்பட்டார், அவர் நோக்கி வேண்டிக் கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவருக்கு இவங்க அர்த்தம் கொடுக்க முடியுமா? இவருக்கு தமிழில் அர்த்தம் கொடுக்க முடியுமா? இதை மொழிபெயர்த்தது ஒரு நாவலன்றதான ஒரு ஐயர் தான் மொழிபெயர்த்திருக்கார். மத்தையில் நம்ம வாசிப்போம் 27ஆம் அதிகாரம். மத்த 27ஆம் அதிகாரத்தில் 46ஆம் வசனம் சொல்லுது, வாசிப்போம். மத்தேயு 27:46. மிகவும் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஏலி ஏலி லமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். தேவன் தன்னுடைய குமாரனை கைவிடவில்லை. இது முதலாவது அறவேக்காடு கிறிஸ்தவம் அறிஞ்சுக்கணும். என்ன செய்யல? கைவிடல. யோவான்ட்ட ஒரு குறிப்பு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஞானஸ்நானம் கொடுக்குறப்ப பரிசுத்த ஆவியானவர் யார் மேல தங்குவதை காண்பாயோ அவரே தேவனுடைய குமாரன் சொல்லி சாட்சி கொடுத்தார். அப்படியாக மெசியா ஞானஸ்நானத்துக்கு கரையேறின உடனே புறாவோட என்ன பண்ண, பரிசுத்த புறாவை போல அவர் மேலே இறங்கியதை யோவான் பார்த்தாரு. இவர் தான் யாரு? தேவனுடைய குமாரன் சாட்சி கொடுத்தார். அப்போ சத்தம் உண்டாயிற்று.
இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிற, இவருக்கு என்ன பண்ணுங்க, செவி கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்ப அது பொய்யா? நேசகுமாரனை எப்படி அவர் கைவிடுவார்? நேசகுமாரனை எப்படி அவர் கைவிடுவார்? நேசகுமாரன் அவர் கைவிடுவாரா? அவர் கைவிட மாட்டார். பிதாவும் குமாரனும் ஒன்னா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? அவங்க பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரியாது. பிதாவும் குமாரன் எப்படி இருக்கிறாங்க? ஒன்றாய் இருக்கிறாங்க. ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா, இவரை பற்றின காரியத்தை நம்ம தெளிவுள்ளவர்களாக அறிஞ்சு கொள்ளணும். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் அவரை கண்டபோது செத்தவனை போல பாதத்தில் விழுந்து வலதுகரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன், மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். இந்த இடத்துல உள்ள ரகசியத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் சொல்லுவாங்க, இப்ப கிடையாது, நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப, இப்பதான் மயக்க வச்சு போடுறான், வயிற்று கிளிக்கிற குழந்தைக்கு தானே தூக்கி போடுறாங்களான்ட்டு. அப்ப எல்லாரும் சொல்லிக்குவாங்க, நான் மறுபுறவே, நான் செத்துட்டேன், இந்த குழந்தை பெக்காங்குட்டியும் உயிரோடு வந்தமா. அவன் சாகலை. அவன் சொல்லுவாங்க, நான் செத்துட்டேன் அப்படி சொல்லுவாங்க. இங்க என்ன சொல்றாரு? மரித்தேன், மரித்த தேவன் சதாகாலம் உயிரோடு இருக்கிறார். இதுக்கு எந்த ரெஃபரன்ஸாவது போல சொல்ல முடியுமா? மரித்தேன்னு சொல்றாரு ஜனங்களுக்காக, ரத்த சிந்தினாரு ஜனங்களுக்காக. ஆனா அவர் யாரா இருக்காரு? உயிரோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. மரித்தாரு, ஜனங்களுக்காக மரிச்சாரு. அவர் என்ன ரத்த சிந்தினாரு? ஜனங்களுக்காக ரத்த சிந்தினார். ஏன்னா அவர் பாவம் இல்லாமல் பரிசுத்த தனக்குள்ள பிரவேசித்தார். நன்றாக கவனிக்கணும். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். பாவங்களை தொலைக்கணும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணணும், நித்தியை வருவிக்கணும், தரிசனம், அது தீர்க்க தரிசனம், அதை முத்தரிக்கணும். மகாபரிசுத்தமுள்ளவர் அவர்தான். அபிஷேகம் கொண்டு இருக்கும் உன் ஜனத்தின் மேலும் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள். நன்றாக கவனிக்கணும், 70 வாரங்கள். ரொம்ப ஆழமான பகுதி. தானியேலின் தரிசனம் பிரணாம் பேசியிருக்காரு. கிடைச்சா வாங்கி என்ன பண்ணி வாசித்து பாருங்க. நான் அப்பக்கப்ப அதை கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அப்ப மகா பரிசுத்தம் உள்ளவர், அவதான் நிவர்த்தி பண்ணக்கூடிய கிருபாதார பலி. இந்த பூமியில யாரும் எந்த மனுஷனும் நிவர்த்தி பண்ணவே முடியாது ஒரு மனுஷனுடைய பாவத்தை. ஆகையினால மரித்தேன், கமா போட்டிருக்கு, ஆனாலும் கமா இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதத்துக்குரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறேன். அல்லேலூயா. திறவுகோலை அவர் தானே. அப்போ எப்படி 7 சவத்தானே அவரே சுட்ட கைவிட்டார்னு சொல்லி இப்போ சொல்லுவாங்க பிள்ளைகளை பார்த்து, உன்னை கொன்னே போடுவேன், உன் காதை அறுத்துருவேன், உன் முழியை தோண்டிடுவேன். அப்போ முடிச்சுக்கிட்டு இருக்க முழியை தோண்டுவாங்களா? அடுத்து 10 நிமிஷம் என்ன பண்ணுவாங்க? அந்த பிள்ளையை கூப்பிட்டு வேற ஒரு பொறுப்பு கொடுத்து செய்ய சொல்லுவாங்க. இப்போ அறுத்து போடணுன்னா சில முரண்டு பிடிக்கும். இப்போ தான் காதை இருக்கிறேன்னே பேன்ட்டு வேலை சொல்கிறேன், மொழியை தோன்றேன்னா வேலை சொல்கிறேன். அது அப்போ, இது இப்போ. அது என்ன? அது அப்போ கோபத்தில் சொன்னது, தெரியுதா? அப்போ கோபத்தில் சொன்னது, இப்போ இல்லை. அது அப்போ சொன்னது கோபத்தில், ஆனால் இப்போ கிடையாது. இப்போ மொழியை தோன்றது கிடையாது, என்னது காதை அறுக்கிறது கிடையாது. அதான் சொல்கிறாரு, நான் மரணத்துக்கு பாது திறவுகள் உடையவராக இருக்கிறேன், சம்பவிக்கிற எழுது. இப்போ இன்னொரு கேள்வியை நான் அவர்களுக்கு அந்த 3 சொல்கிறவங்களுக்கு வேதத்துக்கு நான் சொல்கிறேன், அதையும் வாசிக்கணும். வெளிப்படுத்துதல்
10வது அதிகாரம் 10 வர்ற 6ஆம் வசனத்தை வாசிப்போம். இனி காலம் செல்லாது, தம்முடைய ஊழியக்காரராக தீர்க்கதரிசி சுவிசேஷம் அறிவித்தபடி தேவ ரகசியம் நிறைவேறும். அப்ப நன்றாக கவனிங்கள். யாசுவா என்றதான இந்த குமாரன் சுவா, இந்த குமாரன் இந்த பூமியில ரத்தம் சிந்தப்பட்டுருச்சு. இது விழுந்து முளைத்து அந்த யாசுவா வெளிப்படுவதற்கு 7 சபையின் காலங்கள் தேவைப்பட்டிருக்குது. இப்போ 7வது சபையில் என்ன வருது? அந்த கோதுமணியானது ஃபஸ்ட்டு முளைக்குது. முளைக்கிறப்ப ஒரு துளிர் தான் வரும், கோதுமை வராது. அது பரிபூர்ண உணர்வு என்ன வருது? கோதுமணி வெளியே வருது. இதுக்கு 7 விதமான பரிணாம வளர்ச்சி தேவைப்படுது. இப்போ தூதன் இதை ஊதின பிற்பாடு அந்த ரகசியம் பிதா குமாரன் கிடையாது. முதல் சபையில் விழுந்ததான அதே வித்து யாசுவா மெசியா வெளிப்படணும். எந்த வித்து? யாசுவா மெசியா வெளிப்படணும். அப்படி வெளிப்படுறப்ப அது ஜனங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, வாசிப்போம். அப்பொழுது அடிக்கப்பட்ட வனமாக இருக்க ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவனுக்கும் மூப்பொரு மத்திய நிற்க கண்டேன். அது 7 கொம்பு, 7 கண்கள், 7 சபையும் ஒவ்வொரு கண்கள், 7 ஆவிகள். இது என்னது? இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. இப்ப கைவிடப்படுறது கன்ஃபார்ம் ஆயிருச்சா? தேவன் தன் குமாரனை கைவிடல. எப்பெல்லாம் மனுஷன், அதாவது அவருடைய வித்து பாவம் செய்கிறார்களோ அப்பெல்லாம் நமக்கா யாசுவா மெசியா அடிக்கப்படுகிறார் சிலுவையில். கவனிங்க, அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்க ஒரு ஆட்டுக்குட்டி இந்த சிங்காசனத்திற்கும் மத்தியில் நிற்குது. அப்போ எப்பெல்லாம் மனுஷன் மீறுதலுக்கு உட்பட்டு பாவம் செய்கிறார்களோ அப்பெல்லாம் அவர் அடிக்கப்படுறார். அவர் கைவிடலையே. ஒருவேளை கைவிட்டு எப்படி அடிக்கப்பட முடியும்? என்ன செய்யல? எப்பெல்லாம் நாம் பாவம் செய்கிறோமோ அப்பெல்லாம் அவர் சிலுவையில் அடிக்கிறோம். வசனம், இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் சுவிசேஷ 4 சுவிசேஷ வார்த்தை கீழ்ப்படியாத ஜனங்கள் மூலமாய் நம்முடைய தேவன் மீண்டும் மீண்டும் சிலுவையில் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போ அடிக்கப்படுறத நிறுத்தணும் அப்படின்னா என்ன செய்யணும்? பாவத்துக்கு பெரும் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தானியேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி, அந்த 21ஆம் வசனம் 1வது போய் சொல்லப்பட்டிருக்கு, நீ மிகவும் பிரியமான சொல்லப்பட்டிருக்குது. பிரியமானவன், அவருக்கு பிரியமான பிள்ளையா அந்த பூமியில நம்ம வாழ்ந்தா அவர் சிலுவையில் அடிக்க மாட்டோம், இல்லைன்னா நம்ம அடிப்போம். இப்போ அவரை கைவிடலை. என்ன செய்யறாரு? அவர் என்ன செய்யல? கைவிடலை. மெசியா சொன்னாரு, நான் எப்போதும் பிதாவுக்கு பிரியமான செய்யறபடினாலே அவர் தனியே இருக்க விடவில்லை. அல்லேலூயா. அப்ப 2 பேர் ஒற்றுமையா இருக்கிறாங்க. பரிசேயி சொல்றாரு, முப்பிருநூறு சீக்கிரம் ஆறாது, நம்ம அவரோடு இணைக்கப்பட வேண்டும். அவரோட வசனத்துடன் செய்யணும், நம்ம இணைக்கப்படணும். அவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நம்ம தனியாக இருக்கிற விடுகிற தேவன் அல்ல. அவர் எப்போதும் நம்ம கூட இருக்கிற தேவனாவே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கவனிக்கணும், அவர் உயிரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் யாரா இருக்காரு? உயிரோடு இருக்கிறாரு. நம்ம அந்த பூமியில யாரா இருக்கணும்? நம்ம ஏற்கனவே பலமுறை வாசித்தாலும் திரும்ப நம்ம அதை வாசிப்போம். நம்ம எப்படி இருக்கணுமா? யூதாவின் புஸ்தகம், யூதாவில் ஒரு அதிகாரம் தான். யூதாவின் புஸ்தகத்தில் 16 வாசிப்போம். 16, இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் நிச்சயம் நடக்கவுள்ளமாய் இருக்கிறார்கள். இருமா பாடலை பேசும்,
தற்பொழிவுக்கா மோசடி செய்வார்கள். இங்கே இருந்து அங்கே பச்சையாக இருக்குது, அங்கே அப்படி ஆடுறாங்க இப்படி ஆடுறாங்க. எப்படி முறுமுறுக்கு முறையிடுறவர்கள், தங்கள் இச்சையும் நடக்கிறவங்க, எப்படி வாய் இருமாப்பு, தற்பொழிவு, இப்படிப்பட்ட அநேக காரியங்கள். நானா சொல்ல மாட்டேன், செவத்தில் வச்சுட்டு பேசாமல் இருப்பேன். எப்படி அவன் முடிவை பார்ப்போம், இது என்னமாய் முடியும் என்று சொல்லி முடிவை தான் பார்க்கணும். 14ஆம் வசனம் வாசிப்போம். யூதாவில், நீங்களோ பிரியமானவர்களே நம்முடைய யாசாமிஷன் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. நீங்களோ பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்து முன் சொல்லப்பட்ட வசனம் என்ன இருக்குது, அதை என்ன பண்ணுங்க, நினைவு கூறுங்கள். கடைசி நாட்கள் துன்மார்க்கமாக இச்சையிலுமே நடக்கிற பரியாசக தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே, இவர் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. அல்லேலூயா. அரசியல்வாதி கூட பரவாயில்ல, ஒரு குறைந்தபட்சம் ஒரு நாகரிகம் இருக்கும். சில கட்சியெல்லாம் சில கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்க, தலைவர்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, போய் நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்கலாமா, எங்கள் தலைவர்கிட்ட கேட்டு வரோம் சொல்லி என்ன பண்ணாங்க, கேட்டு போய் ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் இந்த விசுவாசிகளுடைய விச ஊசிகள் அப்படி சொல்கிறது கிடையாது. எப்படியா, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவியே கிடையாது. இவங்க என்ன கிடையாது, ஆவி கிடையாது. தொடர்ந்து வாசிப்போம். நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா விசுவாசி மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு. அல்லேலூயா. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், நம்ம பாதுகாப்பு அவர் ஒருவர் மாத்திரம்தான். எந்த சபைக்கு யார் போனாலும் சரி, சபையாக ஓடுனாலும் சரி, ஆனால் பாதுகாப்பு யாசாமிஷியா ஒருவரே. வேதம் தெளிவாக சொல்லுது. நல்லா காலம், எதுல, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு. பெரிய விஷயம் வார்த்தையில் கிடையாது, வளமையில் கிடையாது, செபத்தில் கிடையாது, அன்புனால தான் நம்ம காக்கப்படணும். நான் அநேக நேரங்களில் யோசிப்பேன், நல்ல ஞாபகம் இருக்குது. அவன் திருச்சியில் இருக்கிறான், நானும் அவனும் சின்ன வயசில் யாசுவா மிஷியா தெரியாது, அப்போ எங்களை இயேசு கிறிஸ்து தான் தெரியும். செபத்துக்கு போயிட்டு 5 கிலோமீட்டர் வீட்டுக்கு போனோம், சைக்கிளில் போய் 2 பேருமே போய் பேசிட்டு போனோம். பேச்சு நின்றுச்சு, தூங்கிட்டோம். 2 பேரும் தூங்கியாச்சு, நல்ல தூக்கம். அதுக்கப்புறம் 4 கிலோமீட்டர் வீட்டுக்கு நாங்கள் போயிருக்கிறோம், நல்லா தூங்கியாச்சு. அவன் வீட்டுக்கு போயிட்டான், நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். போய் செட்டில் போய் வண்டி நிற்பாட இடத்துல சைக்கிள் நிற்கிது, அப்படி நிற்கிது. பார்த்தா வீடாக இருக்குது. ஆரம்பித்தப்போ தான் தெரியும், எப்படி வந்தோம்னு தெரியாது. அப்போ யாஷுவா எனக்கு தெரியாது. இதெல்லாம் நடந்த உண்மை, இதை தேவன் அறிவா. அவனை கேட்டேன், ஆச்சரியமாக இருந்துச்சு. சித்தப்பாம்மா, ஆச்சரியம் சித்தப்பா, எப்படி வந்தோம்னு தெரியலையே அப்படிமா. சித்தப்பா, ஏதோ ஒன்று நம்மகிட்ட இருக்குது, நம்மளை கீழே விடாமல் கொண்டு போயிடுச்சு. நம்மளை என்ன கீழே விடாமல் கொண்டு போயிடுச்சு. இடையில எத்தனை வளைவு, எத்தனை நெருக்கம், எப்படி போகணும், அப்போ நம்ம அதை கவனிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை வந்து முன்னாடி தான் பாஸ்டர் சொல்லியிருக்காரு. 2 முறை டோனாவூரில் ஒரு வண்டி எடுத்துகிட்டு என்ன பண்ணார், வண்டி எடுத்துட்டாராம், தூங்கிட்டார். மீட்டிங் தூக்கத்தை தூங்கிட்டார். எப்படி வந்து வண்டியை தஞ்சாவூர் நிப்பாடு, 300 கிலோமீட்டர் மேலே செட்டில் வண்டி நிப்பாட்டின ஒரு பாடு ஜோம் பண்ணுறான்னு சொல்லிட்டு மனைவி பேசாமல் இருந்தான். ஜோம் பண்ணுறாரு பாரு பாஸ்டர்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, அவர் எழுமண பாடு இல்லை, பார்த்தா தூங்கிட்டு இருக்காரு. எப்படி, இதெல்லாம் என்னது? நம்ம யாஸ்வாவை அறியாத நேரங்களிலே அவருடைய அன்பு மாத்திரம்தான் நம்ம 2 சாட்சி நான் சொன்னேன். அவருடைய அன்பு மாத்திரம் நம்ம என்ன செய்யும், இதுவரையிலையும் காத்தது, இனியும் காக்காத அவருடைய அன்பு. வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. என்னது, நன்றாக கவனியுங்கள். எப்படி, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்முடைய யாசாமிஷன் இரக்கத்தை பெறுவதற்கு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜீவனை காத்துக்குவாரு. ஆனா என்ன வேணும், இப்ப இறக்கலாம சிலர் அழிஞ்சு போறாங்கல்ல, அப்படி இறக்கலாம ஜீவனை காத்துக்குவாரு. இப்ப இறக்கலாம போச்சே, என்ன கிடையாது, இறக்கம் பெற
காத்திருங்கள். வேதம் சொல்றது, யாசாவு காத்திருக்கிறவர்களும் என்ன பண்ணுவாங்க? புது பலன் அடைந்து கழுகுகளை என்ன பண்ணுவாங்க? உயர எழும்புவார்கள். அவங்க ஓடினாலும் நடந்தாலும் சோர்வடையார். அல்லேலூயா. அப்ப தேவனுக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். எப்படி? அது அதிகாலை நேரப்பட என்ன பண்ணாரு? ஒருத்தர் அப்பதை சாப்பிடுறது விருதாங்கிறாரு. தேவனுக்காய் காத்திருக்க வேண்டும். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து இரக்கம் பாராட்டி அக்கினி என்று இழுத்தி விட்டு பயத்தோடு ரட்சித்து பயத்தோடு ரட்சித்து வெறுத்து தள்ளுங்கள். மாம்சத்தை கரைப்பட்டு வெறுத்து தள்ளுங்கள். எப்ப அவங்க அப்ப வந்து சில காரியம் சொன்னாரோ அப்போ எனக்கு சீன்னு போச்சு. 8 வருஷம் சமையல் இப்படியா ஒரு கேவலமான புத்தி. அந்த பையன் அப்படி சே. அதுக்கப்புறம் அப்படியே நான் தரிஞ்சவத்தில் ஸ்டாப் பண்ணேன். அப்படியே தரிஞ்சவத்தை நைட்டு கொடுப்பா. எங்களை ஜோமுனை வேணாங்கிறாரு, எங்களை திட்டுறாரு. வந்து 1 மணி நேரம் இங்கே வந்து சொல்கிறாரு, என்னென்ன மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது, வேலைக்கே போக வேண்டாம், வீட்டில் இருந்தால் போதும். இப்போ என்னாச்சு? அவர் போயிட்டார். என்ன எதை நம்ம வெறுத்தல்லணும்? மாமிசத்தை கரைப்படும் வருஷத்தை என்ன பண்ண? வெறுத்தல்லுங்கள். வலுவாபடி உங்களை காக்கவும் மகிமுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசு நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தான் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராய தேவனும் கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரம் இப்போதும் எப்பொழுதும் உண்டாவதாக. அல்லேலூயா. யாரை வெறுத்தல்லணும், யாருக்கு ஜெபம் பண்ணக்கூடாது, யாருக்கு ஜெபம் பண்ணணும், யாரை உள்ளார சேர்க்கணும் அப்படின்னு நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ரொம்ப ஒன்றுமே தெரியாத மாதிரி நான் திருவிழாவில் காண போன மாதிரி வர்ற மாதிரி போகிற மாதிரி தெரியும். ஆனால் இவனோட நினைவு சிந்தனையால் அவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன காமிக்கிறாரு, அது மாத்திரம். வேற ஒன்று நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். வேற ஒன்று என்ன செய்யறது கிடையாது. பெருசாக வேற எப்போ யோசிக்க மாட்டேன். இவ்வளோ பணம் வேணும், அவ்வளோ பணம் வேணும், அவருக்கு தெரியும். அவரோட திட்டம் என்ன இருக்குது, அதான் நம்ம முக்கியம். அவர் எப்போ வந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்? தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. வந்தால் போயிட்டு போகிறோம், நமக்கு என்ன? அவர் வந்தால் நம்ம எப்படி இருக்கணும்? பொக்கிஷம் அதுக்கு எங்கே இருக்கணும்? அங்கே இருந்தால் தான் நினைவு. நம்மளோட பொக்கிஷம் அங்கே இருக்கணும். அந்த பொக்கிஷம் நம்ம எங்கே இருக்கணும்? அங்கே இருக்கணும். நம்முடைய தேவன் நமக்கு யாராக இருக்காரு? நல்லவராக இருக்கிறார். அப்படிங்கிற மறந்துடக்கூடாது. பொக்கிஷம் எங்கே இருக்கணும்? அங்கே இருக்கணும். நம்ம எதில் உறுதிப்படுத்தணும், எதில் உறுதிப்படுத்தக்கூடாது? மாமிசத்தால் கரைப்படுற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளணும். அதை கூப்பிட்டு என்ன பண்ணக்கூடாது? உள்ளே வைக்கக்கூடாது. போனால் போதும், சொல்லக்கூடாது. பேசாமல் இருக்கணும். தானாக போயிடும். தானாக அப்படியே அமைதியாக இருக்கணும். நமக்கு ஆள் முக்கியம் கிடையாது. அதான் சொன்னேன், தொழிலை பற்றி சொன்னேன். அவர்கிட்ட கலியமூர்த்தி, அவர் பேர் ஆரம், அவர்கிட்ட சொன்னேன். அது உங்களோட ஒருமுனைப்படுற ஒரே ஒரு ஆளை வச்சு ஆராதிங்க. என்ன பண்ணுங்க? ஒரே ஒரு ஆளை வச்சு ஆராதிங்க. அது போதும். என்ன செய்யலாம்? நான் கடற்கரை வராலும் என் ஊழியத்தை அந்த பக்கம் ஓடி இருக்கிறோம். எல்லோரும் என்ன பண்ணி எல்லாரையும் தெரியும். ஃபோன் நம்பர் தேவை கிடையாது. எல்லாம் வீட்டுக்கு போனாலும் என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக் வந்துடுவாங்க. வீட்டுக்கு போனாலே வந்துடும். நம்ம என்ன கிடையாது, அவங்களுக்கு ஒன்றும் புது ஆள் கிடையாது. அவங்க வரலேன்னு தானே சொல்கிறாங்க. கிடையாது. அதனால் என்ன பண்ணுங்க? தைரியமாக இருங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் ஊழியத்தின் அழைப்பையும் இப்போ தான் சொன்னேன். உங்களுக்கு சபா ஊழியம் தான் நீங்கள் செய்யணும், நீங்கள் போகணும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறேன். அவர் பேர் ஆரோன். அவருக்காக செபித்து கொள்ளுங்கள். அவருடைய பழைய பேர் கலியமூர்த்தி. நம்ம வேதத்தையும் சாட்சியாக கவனிக்கணும். இந்த வார்த்தைன்னு சொல்லாவிட்டால் விடிய காலத்து வெளிச்சம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் விடிய காலத்தில் மெஸ்ஸியா நமக்கு வெளிச்சமாக வரணும். ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பானாக. செபிப்போம். 100 பாடலை பாடுவோம்.